சென்னை தண்டையார்பேட்டையில் தவறான மின் மீட்டரால் 15,000 ரூபாய் கட்டணம் வந்திருப்பதாக இளைஞர் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டை புதுசோலையப்பன் தெரு பகுதியில் வசித்து வரும் தமிழ்செல்வன் மின்வாரிய அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தனது வீட்டின் மின் மீட்டர் தவறாக இருப்பதாகவும் அதனை மாற்றி தருமாறும் குறிப்பிட்டிருந்தார். 10 நாட்கள் ஆகியும் மின் மீட்டர் மாற்றவில்லை என்றும் இதனால் இந்த மாதம் தனக்கு 15,000 ரூபாய் அளவுக்கு கட்டணம் வந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். கடந்த மாதம் மின் கட்டணம் ரொம்ப அதிகமா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு புகார் அளிச்சு செக் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். பட் ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இந்த முறை எழுதும் போதும் அதே மாதிரி 3 மடங்கு அதிகமா வந்திருக்கு. அவங்க வந்தவங்க கிட்டே நிறுத்தி நான் சொல்லி செக் பண்ணும்போது மீட்டர் ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணா மீட்டர் இன்னும் ரன்னிங்லேயே இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க நேரில் போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா. 12ஆம் தேதி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி 3 மடங்கு ஓடி இருக்கு. போன வாட்டி 1400 ஓடி இருக்கு, இந்த வாட்டி 1500 ஓடி இருக்கு. இது வரைக்கும் என் வாழ்நாளில் இந்த மாதிரி வந்ததே இல்லை. எப்பவுமே 500 யூனிட் 510 யூனிட் அவ்வளவுதான் வரும். பட் ஆனா இது 3 மடங்கு ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஒரு 2 நாள்ல பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா 10 நாள் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் யாருமே வரல. கரண்ட் பில்லு அதிகமா வந்ததுக்கு கட்டிதான் ஆகணும்னு சொல்றாங்க. எழுதுறதுக்குலாம் ஆள் வராங்க. பட் ஆனா ஒரு ஃபால்ட்டுக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு இத்தனை நாள் தேவைப்படுதா? சென்னை தண்டையார்பேட்டையில் தவறான மின் மீட்டரால் 15,000 ரூபாய் கட்டணம் வந்திருப்பதாக இளைஞர் ஒருவர் புகார் தெரிவித்துள்ளார். சென்னை தண்டையார்பேட்டை புதுசோலையப்பன் தெரு பகுதியில் வசித்து வரும் தமிழ்செல்வன் மின்வாரிய அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் தனது வீட்டின் மின் மீட்டர் தவறாக இருப்பதாகவும் அதனை மாற்றி தருமாறும் குறிப்பிட்டிருந்தார். 10 நாட்கள் ஆகியும் மின் மீட்டர் மாற்றவில்லை என்றும் இதனால் இந்த மாதம் தனக்கு 15,000 ரூபாய் அளவுக்கு கட்டணம் வந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். கடந்த மாதம் மின் கட்டணம் ரொம்ப அதிகமா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு புகார் அளிச்சு செக் பண்ணி பார்த்துட்டு வந்தேன். பட் ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இந்த முறை எழுதும் போதும் அதே மாதிரி 3 மடங்கு அதிகமா வந்திருக்கு. அவங்க வந்தவங்க கிட்டே நிறுத்தி நான் சொல்லி செக் பண்ணும்போது மீட்டர் ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு செக் பண்ணா மீட்டர் இன்னும் ரன்னிங்லேயே இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க நேரில் போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா. 12ஆம் தேதி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி 3 மடங்கு ஓடி இருக்கு. போன வாட்டி 1400 ஓடி இருக்கு, இந்த வாட்டி 1500 ஓடி இருக்கு. இது வரைக்கும் என் வாழ்நாளில் இந்த மாதிரி வந்ததே இல்லை. எப்பவுமே 500 யூனிட் 510 யூனிட் அவ்வளவுதான் வரும். பட் ஆனா இது 3 மடங்கு ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஒரு 2 நாள்ல பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா 10 நாள் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் யாருமே வரல. கரண்ட் பில்லு அதிகமா வந்ததுக்கு கட்டிதான் ஆகணும்னு சொல்றாங்க. எழுதுறதுக்குலாம் ஆள் வராங்க. பட் ஆனா ஒரு ஃபால்ட்டுக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு இத்தனை நாள் தேவைப்படுதா?